குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. கடவுள் அருள் டிவி நேயர்களை இனிய காலை வேளைக்கு சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி. வணக்கம். 4/8/2026 செவ்வாய்க்கிழமை. ஸ்ரீ பராப வருடத்திலே ஆடி மாதத்தின் 19ஆம் நாளான இன்று தட்சிணாயன புண்ணிய காலத்திலே கிருஷ்ண ரது முதுவேனை காலத்திலே கடக மாதத்திலே கிருஷ்ணபக்ஷத்திலே இருக்கிறோம். சஷ்டி திதி சாயங்காலம் 7:52 வரைக்கும் இருக்கும். அது பின் சப்தமி திதி வந்துவிடும். ரேவதி நட்சத்திரம் சாயங்காலம் 8:29 வரைக்கும் இருக்கும். பின்பு அஸ்வினி நட்சத்திரம் வந்துவிடும். இந்த தேய்பிரை சஷ்டி அப்படின்றது முருகனை மனமுருகி வழிபடுவதனாலே நமக்கு அனைத்து விதமான நன்மையும் கிடைக்கும் அப்படின்னு இருக்குது. என்னென்ன நன்மை கிடைக்கும்? முருகனை வழிபடுவதனால திருமண தடை நீங்கும், குடும்பத்திலே குழந்தைகள் வரம் கிடைக்கும், கடன் தொல்லை தீரும், வீடு மனை வாகன யோகம் கிடைக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த முருகனின் அருளால் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த சஷ்டி விரதமானது கொடுக்கிறது. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 8:30 மணி வரை, சாயங்கால வேளையில் 4:45 5:45 வரை, ராகு காலம் 3:04, குளிகை நேரம் 12:01, யமகண்டம் 9:10. சூலம் வடக்கு பக்கம் பால் பரிகாரம். கடக லக்னத்திலே சூரியனின் நாழிகை 2:24 வினாழிகள். 6:04 சூரியனின் உதய நேரம். உத்திரம் மற்றும் ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம எஃபெக்ட் இருக்கும். இன்றைய நாளில் கட்டத்தில் பார்க்கும்போது கிரகச்சாரங்கள்னு பார்க்கும்போது சூரியன் புதன் குரு உச்சம் பெற்று கடகராசியிலே, கேது சிம்ம ராசியிலே, சுக்கிரன் நீச்சமாக கன்னிராசியிலே, ராகு கும்பராசியிலே, சனி வக்ரம் பெற்று மீன ராசியிலே, செவ்வாய் மிதுன ராசியிலே என்று கோள்களின் சாரங்கள் இருக்க ஒரு ராசிக்கு எப்படி பலன் இருக்குன்னு நம்ம தொடர்ந்து காண்போம். வாருங்கள். வணக்கம். மேஷராசி நண்பர்களே, இந்த நாள் செவ்வாய்க்கிழமை அன்று உங்கள் ராசிநாதனான செவ்வாய் 3ஆம் இடத்தில் இருப்பது பல விதத்திலும் உங்களுடைய மனநிலையை லாப நோக்கிலே செல்லக்கூடியதாக மாற்றும். அதுலேயும் சாயங்கால வேளையில் அஸ்வினி நட்சத்திரத்துக்குள்ளார சந்திரன் உள்ளே வந்துடுவார். ரேவதி நட்சத்திரத்திற்கு நிறைய போட்டிகள் உண்டாகும். எதையும் ஜெயிச்சிடணும் என்ன இருந்ததுன்னா இன்றைக்கி என்ன பண்ணுங்கள், சஷ்டி விரதம் இருங்க. 3-6 அப்படிங்கிற நம்பரை பயன்படுத்தி கொள்ளுங்கள். முருகனை வழிபட எல்லா விதமான நலங்களும் கிடைக்கும். வெற்றிகள் உங்களுக்கு உண்டாகும். வாழ்க வளத்துடன். வணக்கம். ரிஷபராசி நண்பர்களே, 2ஆம் இடத்திலே 12க்குரிய செவ்வாய் அமர்ந்ததுனாலே செலவுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். இன்றைக்கி சுப செலவுகளாக மாற்றிக்கொள்வது நம்மளுடைய புத்திசாலித்தனத்தில் இருக்குது. லாபஸ்தானத்திலே பரிவர்த்தனை யோகம் பெற்ற சந்திரன் இருப்பதனாலே உங்களுக்கு லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் நல்ல ஆடை ஆபரண சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்குது. செவ்வாய்க்கிழமை முருகனை வழிபடுவதனாலே வெற்றியும் உண்டு. சஷ்டி விரதம் இருந்தாலே சட்டியிலிருந்து அகப்பையில் வரும்னு சொல்லுவோம். அப்படி பிள்ளை வரம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளையும் கொடுக்க இருக்கிறார். அதனால் நன்மைகள் பல தாங்கி வரக்கூடிய நல்ல நாளில் 4-7 என்ற அதிர்ஷ்ட எண் பயனுள்ளதாக அமையும். வாழ்க வளத்துடன். வணக்கம். மிதுன ராசி நண்பர்களே, லாபத்துக்குரிய செவ்வாயானவர் உங்கள் ராசிக்குள்ளரை அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலைகளே, ராசிநாதன் 2ஆம் இடத்திலே, புதன் சூரியன் குரு உச்சம் என்று அமர்ந்த குடும்பத்திலே நல்ல தன வரவுகள் இருந்தாலும் இன்றைய நாளில் அஸ்வினி நட்சத்திரத்திலே உள்ள நுழையக்கூடிய சந்திரனினாலே சிக்கல்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. தொழில் தொடர்பான விஷயங்களிலே நம்ம புத்தி இல்லாத சில காரியங்கள்லாம் செஞ்சு மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா கவனத்தோடு இருந்தீங்கன்னா நல்லது. அலர்ட்டாக இருக்கிறதுக்கு அங்காரகனை பிடிச்சிக்கோன்னு சொல்லுவோம். அப்போ இன்றைக்கி முருகனை வழிபடுவது, சிந்தையில் அவரை நிறுத்தி கொண்டு செய்வது சிக்கல்களை தீர்க்கும். இந்த நாள் 3-9 என்ற அதிர்ஷ்ட எண் பயனுள்ளதாக இருக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம். கடக ராசி நண்பர்களே, லாபத்தின் வழியிலே சூரியன் புதன் மற்றும் குருவினாலே நீங்கள் நல்ல பலன்களை பெறுகிறீர்கள். ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கும்போது பரிவர்த்தனை யோகம் பெற்ற சந்திரனாக இருக்கிறார்.
அப்படிப்பட்ட காலகட்டங்களிலே உங்களுக்கு லாபம் பெருகும். இன்றைக்கு டெஃபினட்டாக நன்மைகளை கொடுக்கும் அப்படிங்கிறது தெரியுது. முருகனின் வழிபாடு கூடுதல் சிறப்பு. சஷ்டி விரதம் இருந்தால் ரொம்ப நல்லது. சஷ்டி விரதம் இருந்து நம்ம சுவாமிமலை முருகனை வழிபடுவதனாலே மனதிலே வெற்றிகள் உண்டாகும் அப்படின்னு இருக்குது. அதனால் இந்த நாள் இனிய நாளாய் அமைய வாழ்த்துக்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்ம ராசி நண்பர்களே, உங்கள் முயற்சிக்கான அனைத்து விதமான லாபங்களும் இன்றைக்கி உண்டு. நீங்கள் என்ன காரியம் செஞ்சீங்களாலும் நல்ல அழகாக யோசித்து செஞ்சீங்கன்னா லாபம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் இன்று. இன்றைய நாளில் அதிர்ஷ்டம் எண் அப்படின்னா 4, 8. முருகனின் வழிபாடு சிறந்தது. இந்த நாளினுடைய சூட்சமம் என்ன அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா, 12ஆம் இடத்துக்கான சந்திரன் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருப்பதனாலே உங்களுக்கு குருவின் கடாட்சத்தினாலே வெற்றி வரும் அப்படின்னு தெரிகிறது. இந்த நாளை நீங்கள் கேபிட்டலைஸ் பண்ணிக்கலாம். லாபங்கள் உண்டு. வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னிராசி நண்பர்களே, லாபத்துக்குரிய சந்திர பகவான் பரிவர்த்தனை யோகம் பெற்ற காரணத்தினாலே உங்களுக்கு இன்றைக்கி ஐடியாஸோட விவேகமான ஐடியாஸ் சொல்லுவோம். யோசிக்கிறதே புதுசாக யோசிக்கிறது, லாபத்தை நோக்கி யோசிக்கிறது, உங்களுக்கு என்னெல்லாம் உங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும் அதை பற்றி யோசிக்கிறது அப்படிங்கிற யோசனைகள் இன்றைக்கி நிறையா இருக்கும். செவ்வாய்க்கிழமையே கன்ஸ்ட்ரக்டிவாக யோசிக்கும். ஏன்னா செவ்வாயின் பார்வையும் உங்கள் ராசி மேலே தான் இருக்குது. அந்த செவ்வாய்க்குரிய அங்காரகனான முருகப்பெருமானை வணங்குவது அடிஷ்னல் பெனிஃபிட்டை கொடுக்கும். சுவாமிமலை முருகனை வணங்குங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக இருப்பதற்கு 3, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணையும் பயன்படுத்துங்கள். வாழ்க வளம். வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே, 6ஆம் இடமான சத்துருஸ்தானத்திலே சந்திர பகவான் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருப்பது தனலாபத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை காட்டுகிறது. தொழிலிலே நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் சில சிக்கல்கள் மனதிலே இருக்கும். வரவை எண்ணி செலவு செய்வது அப்படிங்கிற விஷயத்தில் சில மாற்று கருத்துக்களை மனது சொல்லும். அதை கொஞ்சம் கவனத்தோடு கேட்டு அதுக்கேற்ற மாதிரி நடந்து கொள்வது நல்லது. இந்த நாளின் அதிர்ஷ்ட எண் 9, 8. இந்த நாளின் முருகனின் வழிபாடு சிறந்தது. சஷ்டி விரதம் இருப்பதனாலே கடன் தொல்லை விலகும். உங்கள் வாழ்க்கையிலே திருமண காரியங்கள் நடக்கும். நிலம் போன்ற விஷயங்களில் இந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகும் அப்படின்னு இருக்குது. இதை அழகாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே, சிந்தனை சிற்பியாக உங்களை மாற்றிவிடும் 5ஆம் இடத்துக்காரரான சந்திர பகவான் பரிவர்த்தனை யோகம் பெற்று உங்கள் குழந்தைகள் வழியிலே நல்ல முன்னேற்றத்தை காட்டக்கூடிய சூழ்நிலையும் அவர்களை அழகாக டியூன் பண்ணி அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய கல்வி நிலை மேம்பாடுகளை விஷயங்களும் பேசுவதற்கு இந்த நாள் இனிய நாளாய் அமைகிறது. வாழ்க்கையின் வெளிச்சமான பாதையை உங்களுடைய மனது ஏக்கத்துடன் காத்திருக்கும். குருவின் பார்வை உங்கள் ராசியின் மேலே வருவதனாலே அதற்கான அனுகூலமான செயல்பாடுகள் உங்களிடம் உண்டாகும். சுக்கிரன் லாபஸ்தானத்தில் இருப்பதனாலே எதுவுமே உங்களுக்கு ஈஸியாக அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சுக போகஜனங்கள் அப்படிங்கிற மாதிரி வெளியிடங்களிலே சாப்பிடக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் கிடைத்து லாபத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நாள் இன்று. இந்த நாளின் அதிர்ஷ்ட எண் 4, 9. முருகனை வழிபடுவது சிறந்தது. வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாளின் அஷ்டமத்திலே இருக்கக்கூடிய குரு பகவான் பரிவர்த்தனை யோகம் பெற்று 4ஆம் இடத்துக்கு வருவார். தேவையில்லாமல் மற்றவர்கள் மேலே கோபம் கொள்வது, முக்கியமாக நண்பர்களுடன் விரோதம் கொள்வது அப்படிங்கிற எண்ணங்கள் வரும். கண்ட்ரோல் பண்ண வேண்டியது உங்களுடைய மனத்தை தான். மனத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிடுங்க. ஒருமுகப்படுத்தி விநாயகரை நினைப்பது, ஒருமுகப்படுத்தி முருகப்பெருமானை நினைப்பது, இது எல்லாமே உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். செவ்வாய்க்கிழமை முருகனை நினைத்தாலோ செவ்வாய்க்கிழமை விநாயகரை நினைத்தாலோ கடன் தீரும், வெற்றி உண்டாகும். அதனால் நன்மைகள் உண்டாகக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கு இருக்கிறது. அழகாக பயன்படுத்தி கொள்ளலாம். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி நண்பர்களே, 7ஆம் இடத்திலே குரு பகவான் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கக்கூடிய நாள் இன்று. சனி பகவானால் பரிவர்த்தனை யோகம் பெற்றதினாலே இன்றைய நாளிலே 3ஆம் இடத்திலே குரு வந்து விடுவார்.
3ஆம் இடத்துல குரு வந்துட்டாலே கொஞ்சம் குடும்பத்தில் கஷ்டம்னு சொல்லுவோம். அப்படி குடும்பத்தில் சின்ன சின்ன கஷ்டங்களை கொடுத்தாலும் 7ஆம் இடத்துல சந்திர பகவான், சூரியன், புதன் இவர்களுடைய சேர்க்கையினாலே அலைச்சலும் சுகங்களும் மாறி மாறி வரும். ஆனால் எதையுமே வெற்றி கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தை செவ்வாயின் பார்வை உங்கள் ராசியின் மேலே இருப்பதனாலே வெற்றி நிச்சயமாக கிடைக்கக்கூடிய நல்ல நாளில் இன்றைக்கி அவசியம் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை வணங்குவதனால நன்மைகள் உண்டு, எதிரிகள் விலகுவார்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி நண்பர்களே. இன்றைய நாளிலே உங்கள் ராசியை கேது பகவான் பார்த்து கொண்டிருக்கிற காலகட்டங்களில் 2ஆம் இடத்திலே குருவின் வக்கரகதி அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கிறதுனால, சனியின் வக்கரகதி என்ற சூழ்நிலை இருப்பதனாலும், பரிவர்த்தனை யோகம் பெற்ற குரு அமர்வதனாலும் எதிர்ப்புகள் குடும்பத்தில் நிறைய இருக்கும். கொஞ்சம் எல்லாத்தையும் டேக்கிள் பண்ணுற ஒரு மைண்ட் செட் இருக்கணும். குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்குறதுக்கு கொஞ்சம் சிக்கல் இருக்குது. அதனால் கொஞ்சம் இன்றைக்கி அமைதியாக இருங்க, ரிலாக்ஸாக எல்லாத்தையும் பண்ணுங்கள். ஆன்மீக பலம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இன்றைக்கி கந்தனை வழிபடுவது, கந்தகுரு கவசங்கள், கந்த சஷ்டி கவசங்கள் எல்லாம் கேட்பது, பாடுவது, இதெல்லாம் ரொம்ப நல்லது. அதை பண்ணி முருகனை வழிபடுங்கள், நன்மையே நடக்கும். வாழ்க வளம். வணக்கம் மீனராசி நண்பர்களே. பல விதத்திலும் நற்செய்திகளை கேட்கக்கூடிய நல்ல நாள் இன்று. விரோதமே இல்லாத சிநேகம் இல்லை அப்படின்னு சொல்லுவான். விட்டு கொடுத்ததுனால வரக்கூடிய விஷயங்களினால சண்டை இருந்தாலும் சமரசமாக போயிட்டோம் அப்படிங்கிறதுனால விரோதங்கள் தீர்ந்துவிடும். ஆனால் ரிலேஷன்ஸ் கூட சண்டை வந்துச்சுன்னா ரொம்ப வச்சு கரை வச்சு செஞ்சிட்ருப்பாங்க. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது. தொழில் முறையிலே கடன் வாங்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக வாங்குங்க. அடுத்தவர்களுக்கு எந்த விதத்திலும் நீங்கள் தேவையில்லாத கையெழுத்துகள் போடுவது, அவர்களை ரெக்கமெண்ட் பண்ணி மாட்டிக்கொள்வது போன்ற விஷயங்கள்லாம் வேண்டாம். நல்லது நடக்கக்கூடிய சூழ்நிலையிலே நம்மளே சிக்கலில் மாட்டிக்கொள்ளாமல் இருக்கிறது நல்லது. 7ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சமாக இருப்பதனாலே கலத்திரத்தின் ஆரோக்கியம் மேம்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆரோக்கியம் மேம்படுவதற்கு முருகனை வழிபடுவதனாலே மேலும் மேலும் நன்மைகளும் உண்டாகக்கூடிய நல்ல நாள் இன்று. வாழ்க வளத்துடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.